இன்றைக்கி மல்டிகிரெயின் ஆட்டாவில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கோதுமை மாவு அரைக்கிறதுக்கு நான் 5 கிலோ கோதுமை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற தூசி மண் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் காய வச்சா நல்லா காஞ்சிரும். இதுக்கு 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன், 200 கிராம் வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன், 200 கிராம் சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேழ்வரகு 200 கிராம் எடுத்துக்கலாம், 200 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். இதையும் கழுவி 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 200 கிராம் ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். நிழலில் காய வச்ச முருங்கைக்கீரை 1 கைப்பிடி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் சோயா பீன்ஸும் வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்க்கறனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிஷினில் மாவை அரைச்ச பிறகு ஆற வச்சு எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் ரொம்ப நாள் மாவு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவில் சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3 கப் மாவு எடுத்திருக்கேன். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உப்பு நெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். சூடு ஆறின பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். பத்தலைன்னா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து திரும்ப ஒரு தடவை பிசையணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவு தெளிச்சுட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு கொஞ்சம் மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மடக்கி செய்யும்போது சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி லேயராக வரும். ரவுண்ட் ஷேப்புக்கு வரணும்னா ஒரு டப்பாவோட மூடி எடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல்லில் போட்ட உடனேயே எண்ணெய் ஊற்றக்கூடாது. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மேலாப்பில் எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். நான் எந்த அளவுகளில் மாவு அரைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அளவுகள்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.